ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக இந்த சீரிஸோடைய பார்ட் 3 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோவை நிறைய பேய்கள் வந்து அட்டாக் பண்ண வந்திருக்கோம் இல்லையா, அவனும் பயந்து ஓடி இருந்திருப்பான், கீழே விழுந்துருப்பான். அந்த டைமில் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை காப்பாற்றிருப்பாங்க. ஒரு சர்க்கிள் மாதிரி ஹீரோயினை சுற்றி வந்திருக்கும் இல்லையா. இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஏன்னா சின்ன வயசு நம்ம ஹீரோ இருக்கும்போது ரொம்பவே பயந்துருப்பான் இல்லையா. அப்போ ஹீரோடைய அங்கிள் தான் வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணி ஹீரோவை நல்லா பார்த்துருந்துருப்பாரு. அப்போ ஒரு பீச் ஓரமாக 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பேய்ங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணுன்றதுக்காக நிறைய இதை வந்து சொல்லி கொடுக்குறாரு. சுத்தியுமே உப்பை கொட்டி வைக்கணும், உங்ககிட்ட பீன்ஸ் இருந்தால் அதை வச்சுக்கணும், ரெட் பீன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த மாதிரி ஹீரோவை நல்லா மோட்டிவேட் பண்ணுவார். இப்படி இருக்க அடுத்தது இந்த மாமா ஹீரோவுக்காக ஒரு பாஸ்போர்ட்டையும் ஒரு டிக்கெட்டையும் ரெடி பண்ணிட்டு வந்து, இங்க பாரு நம்ம 2 பேரும் ஆள் கம்மியா இருக்கிற ஒரு தீவுக்கு போயிடலாம். ஏன்னா அந்த தீவுல வெறும் 45 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்களாம். ஸோ அதனால அங்க சாகுறவங்களும் கம்மி தான், பேயும் இருக்காது, நீ எதுக்கும் பயப்பட வேணாம், சீக்கிரமா அங்க கிளம்பிடலாம் சரியா அப்படின்னு சொல்ல இந்த ஐடியா வந்து நம்ம ஹீரோவுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கும். ஆனா அந்த நாள் வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த அங்கிள் வந்து வீட்டை விட்டு வெளியில போறாரு. ஸோ நம்ம ஹீரோவை எங்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஸோ நான் திரும்பி வரலனாலுமே நீ அந்த தீவுக்கு எப்படியாவது போயிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு போக நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணி பார்க்குறான். ஆக்சுவலாக இந்த அங்கிளுக்கு வந்து 35 வயசு வரப்போகுது போல. ஸோ 35 வயசு வந்தால் அவர் தான் செத்து போயிடுவார்ல. ஸோ அதனால தான் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிருந்திருப்பாரு. ஆனால் போனவர் திரும்பி வரவே இல்லை. இப்போ அப்படியே ப்ரெசன்ட்ல காமிச்சா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் மேலே விழுந்திருக்கான் இல்லையா. ஹீரோயின் வந்து கத்துறாங்க, அடே எந்திரிடா வெயிட் தாங்க முடியல அப்படின்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ அப்படியே எந்திரிக்கிறான். பார்த்தா அவளை சுத்தியுமே அந்த வளையம் இருந்திருக்கும்ல. அதே டைம்ல ஒரு பேயும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்திருக்கும். ஆனா அது வந்து இந்த வளையத்தை தாண்டி உள்ள வர முடியாது. சுத்தி இருக்கிற பேய் எல்லாமே பறந்து போய் பொத்துன்னு விழும். நம்ம ஹீரோவும் ஒரு பேயோடைய கழுத்தை பிடிச்சி அதுல மேஜிக்கலான கத்தி வச்சு குத்தி சொருகிறான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு என்னது இது, ஹீரோ எதுக்கு இந்த வித்தியாசமா பண்றானேன்ற மாதிரி ஷாக்கிங்ல பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் கிட்ட ஒன்னு சுத்தி எப்படி அந்த வளையம் வந்துச்சு அப்படி இப்படின்னு கேட்கும்போது, என்னது வளையமா, நீ என்ன சொல்ற, ஏன் நீ அடிக்கடி வித்தியாசமான கொஸ்டின்லாம் என்கிட்ட கேட்கற அப்படின்னு ஹீரோயின் கேட்க, வா நான் உன்கிட்ட தெளிவா சொல்றேன்ற மாதிரி நம்ம ஹீரோ கூப்பிடும் போது, கொஞ்சம் வெயிட் பண்ணு உனக்காக ஆளுங்க வந்துட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, என்னன்னு பார்த்தா போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்க வந்து ஹீரோவை அரெஸ்ட் பண்ண போறதா சொல்ல ஹீரோ ஷாக் ஆகுறான். ஏன் என்ன அரெஸ்ட் பண்றீங்க, யார் என் மேல கேஸ் கொடுத்தானா, நம்ம ஹீரோயின் தான் கேஸ் கொடுத்துருந்துருப்பாங்க போல. இந்த மாதிரி சின்ன பையனை கடத்தினதா சொல்லி அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. எதுக்கு நீங்க சின்ன பையனை கடத்திட்டு போனீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் சின்ன பையனை கடத்தல, அவனா தான் விருப்பப்பட்டு வந்தான் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு, இல்ல அதெல்லாம் உண்மை கிடையாது, இவன் இப்படிதான் ஒரு லேடி கிட்டையும் போய் பேசிட்டு இருந்தான், இப்போ கடைசியா அந்த சின்ன பையன் கிட்டையும் பேசியிருக்கிறான், இவனுடைய போன்ல எந்த ஒரு கான்டாக்ட்ஸுமே கிடையாது, அது போக அந்த அனாத ஆசிரமத்துக்கு ஒரு லேடியை கூட்டிட்டு பொய்யான வேஷம் போட்டு உள்ள போய் அந்த பையனை பார்க்க போயிருக்கிறான். ஸோ இதெல்லாம் என்ன கதை அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம ஹீரோவோ, அடியே உன்கிட்ட எப்படி சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஹீரோயினை பார்க்கும்போது, ஹீரோயினோ அந்த சின்ன பையன் எடுத்த போட்டோவை காமிச்சு, இந்த போட்டோவை நீ எப்படி பண்ண, நீ அந்த சின்ன பையனை ஏமாத்திட்டு இருக்கியா, போட்டோஷாப்லாம் பண்ணி அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான் தெரியுமா அப்படின்னதும், இதை நான் ஒன்றும் போட்டோஷாப் பண்ணல, உண்மைக்குமே நான் எடுத்தேன்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படின்னா நீ இறந்தவங்களெல்லாம் பாப்பியா என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது ஹீரோ அப்படியே சைடில் பார்க்குறான். பார்த்தா அங்கே ஒரு பேய் நிற்குமா. அவ்வளோதான், பேய் இவனை பார்த்து மெல்ல பக்கத்தில் வருது. ஐயோ மாட்டினோண்டா அப்படின்னு ஷாக்கிங்கில் நிற்கும் போது அது நம்ம ஹீரோத்தோட வரும்போது டக்குன்னு பறந்து போய் விழுது. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் பக்கத்தில் இருக்காங்க இல்லையா, அதனால அந்த சர்க்கிளோட எஃபெக்ட் இது வரைக்கும் இருக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ பேய்கிட்ட வேணுக்குனே அவங்களுக்குறான், முடிஞ்சா வாங்கடான்ற மாதிரி. ஸோ பேயும் கிட்ட வந்து பறந்து போக இதை பார்த்து ஹீரோயின், என்ன நீ என் பக்கத்துலேயே வந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போய் உட்கார நம்ம ஹீரோ பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான். அப்போ அந்த போலீஸ் வந்து நம்ம ஹீரோயினா அவங்க கிட்ட பேசணுன்ற மாதிரி கூட்டிட்டு போய் தனியாக என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நாங்கள் அந்த சின்ன பையனை விசாரிச்சிட்டோம், அந்த பையன் வேணுக்குனே தான் வாண்டடா தான் ஹீரோ கூட போயிருக்கிறான், ஸோ ஹீரோ மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட, இல்லைங்க நீங்கள் அப்படிலாம் சும்மாலாம் விட்டுறக்கூடாது, அவனை நல்லா விசாரிக்கணும், அவன் பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணீங்களா, ஏன்னா இதை சாதாரணமாக நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்ல, அடுத்தது நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோ கிட்ட வந்து, உங்களுக்கு தெரிஞ்ச யாரையாவது வந்து உங்களை கூட்டிட்டு போக சொல்லுங்க, அப்பதான் உங்களை வெளியே விடுவோன்னு சொல்லிட, உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அந்த கண்ணாடி பை இருக்குல்ல அதுக்கு வந்து கால் பண்ணி பார்க்குறான். ஆனால் அந்த கண்ணாடி பை ரொம்ப பிஸியாக இருக்குது. ஸோ ஹீரோடைய ஃபோனையும் பார்க்கல, ஹீரோடைய மெசேஜையும் பார்க்கல, இவன் வேற ஃபோன் எடுக்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கானோன்ற மாதிரி நம்ம ஹீரோ ஷாக்கிங்கில் பார்க்கும்போது, அப்படின்னா நீங்கள் அது வரைக்கும் செல்குள்ளே தான் இருக்கணும், அவங்கள வந்து உங்களை கூட்டிகிட்டு போக சொல்லுங்கன்ற மாதிரி ஹீரோவை ஜெயிலில் அடைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போக, உள்ளே பார்த்தா நிறைய பேய்கள் வந்து இருக்குமா. அவ்வளோதான், அது எல்லாமே நம்ம ஹீரோவை அப்படியே கொடூரமாக பார்க்குது. ஐயோ இதுகிட்ட மட்டும் என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினும் ஹீரோ பக்கத்தில் வந்து, இங்கே பாரு எனக்கும் உன்னை காப்பாற்றணும்னு தான் ஆசை, அப்படின்னா நீ பேசாமல் என்கிட்ட உண்மையை சொல்லு, எதுக்கு இந்த மாதிரி பண்ற, உனக்கு என்ன வேணும், நீ யாரு அப்படின்றத மட்டும் சொல்லிட்டேன்னா நானே உன்னை வெளியில கொண்டு வந்துடுறேன் அப்படின்னதும் நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, இங்க பாருங்க நான் ஒன்னும் அவங்கள போய் பார்க்கல, அவங்க தான் ஆசைப்பட்டு என்கிட்ட வந்து கேட்பாங்க அப்படின்னதும், எனக்கு அந்த சின்ன பையன் ஆசைப்பட்டு வந்து உன்ட்ட கேட்டானா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அந்த இறந்து போன அவனுடைய அண்ணக்காரன் அப்படின்னதும் ஹீரோயின் வந்து சிரிச்சிடுறாங்க. என்னடா சொல்றேன்ற மாதிரி, என்ன உன்னால பேயெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னதும், ஆமாங்க அதை தான் உங்ககிட்ட நான் சொல்லலான்னு வந்தேன், என்ன நம்புங்க, இங்கேயே விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு ஹீரோயினை பிடிக்க. ஆனா ஹீரோயின் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோ வந்து கத்துறான்,
அந்த பேயும் பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல பக்கத்தில் வர அப்படியே கத்துறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் வீட்டில் உட்காந்து ஹீரோ சொன்னதே தான் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. என்னது அவன் பேயெல்லாம் ஃபோட்டோ எடுப்பானா, பேயெல்லாம் பார்ப்பானா, அதெல்லாம் எப்படி சாத்தியம், சும்மா நம்மக்கிட்டே கதை விட்டுட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. இப்போ கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோ அவனுடைய ஸ்டுடியோக்குள்ளே வரான். அந்த டைமில் ஹீரோடைய அங்கிள் இருக்கார் இல்லையா, அதான் ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தோம் இல்லையா, அவர் வந்து ரொம்பவே கொடூரமான ஆவியாக நிற்கும் போது நிறைய ஆவிகள் வந்து நம்ம ஹீரோவை பிடிக்க ஆரம்பிக்குதுங்க. நம்ம ஹீரோவும் டக்குன்னு கண்முழிக்கிறான். பார்த்தா அதெல்லாம் அவனுடைய கனவு தான். அப்போ அந்த இடத்துல நிறைய குற்றவாளிகள்லாம் இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே கொடூரமாக இருக்கானுங்க. நல்ல வேலை இவனுங்க தான் இருக்கானுங்க, பேய்களை விட இவங்க கொஞ்சம் பரவாயில்ல தான் அப்படின்னு நினச்சிக்கிறான். அதே டைமில் நம்ம கண்ணாடி போய் பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த இடத்துக்கு ஓடி வருது. அடே நாயை உன்னை தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எங்கடா போய் தொலைச்சன்ற மாதிரி ஹீரோ நினைக்கும் போது கண்ணாடி பையும் தலை என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டேன், ஸோ சீக்கிரமாக உங்களை வெளியில் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் வந்து நின்று பேசிட்டு இருப்பாரு போலீஸ் கிட்ட. அவருடைய உடம்புக்குள்ள போய் புகுந்துடுறான். புகுந்து சார் இந்த ஹீரோ எனக்கு தெரிஞ்சவன் தான், அவனுக்காக தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை வெளியில் கூட்டிட்டு வந்துடுறான். ஸோ கட் பண்ணால் வெளியில் வந்ததுமே நம்ம ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக போகிறது சர்ச்சுக்கு தான். சர்ச்சுக்கு போயிட்டு பாவ மன்னிப்பு மாதிரி கேட்க வந்திருந்திருப்பான். ஸோ அந்த ஃபாதரும் பார்த்தீங்கன்னா நீ யாரையாவது கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டியா, அதுவும் ஹீரோயினை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டியா அப்படின்னும் போது தான் நம்ம ஹீரோ யோசித்து பார்க்குறான். அதாவது ஹீரோயினை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னது, அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் ஹீரோயினை கண்டுக்காம போனது, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஆமா நான் அப்படி நடந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமா இந்த சர்ச்சில் ஏன் கூட்டமே இல்லை, இப்போ ப்ரேயர் மீட்டிங் தானே, எங்கே போனாங்க எல்லாரும் அப்படின்னதும், அதுவும் அப்பா நான் இறந்து போயிட்டேனா அதனால என்னுடைய ஃபியூனரல்ல இருப்பாங்க அப்படின்னதும் ஹீரோ அப்படியே ஷாக்காகிறான். பார்த்தா அந்த ஃபாதர் வந்து அப்படியே ஒரு பேயா மாறுறாரு. நீ தானே அந்த ஃபோட்டோகிராஃபர், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னதும் ஆளை விடுங்கடா சாமின்ற மாதிரி நம்ம ஹீரோ தப்பிச்சு அங்கேருந்து ஓடி வந்துட்டான். ஸோ கட் பண்ணதுமே வீட்டுக்கு வந்து ஹீரோயினை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய டென்ட் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே இருக்காளான்ற மாதிரி செக் பண்ணி பார்க்குறான். நம்ம ஹீரோயினை காணும். அப்போ அங்கே வந்த பாட்டி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஹீரோயினை பார்க்கணும்னு தோணுச்சு அதனால தான் அப்படின்னு கேட்கும்போது சரி வா இன்னும் ஒரு ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லி ஸ்டூடியோக்குள்ளே போகிறாங்க. நம்ம ஹீரோவும் பாட்டியை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறான். அப்படி ரெடி ஆகும்போது ஹீரோயினுக்கு சின்ன வயசில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குதா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாப்பா அவளுக்கு ஸ்பெஷல் பவர் இருக்குது, சின்ன வயசுலேருந்து அவள் ரொம்பவே நல்லா படிப்பா தெரியுமா, எல்லாத்துலேயுமே டாப்பில் தான் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ பாட்டி நான் இதை பற்றி கேட்கல அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு அப்படின்னா சின்ன வயசில் பார்க்கக்கூடாது எதையாவது அவள் பார்த்துருக்காளா கொடூரமான இதை அப்படின்னு பேயை பற்றி கேட்குறான். பாட்டி ஆனால் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆமாம் கொடூரமான இதை பார்த்துருக்குறா, அவளுடைய அம்மா அப்பா சாகிறதா அவளுடைய கண்ணாலேயே பார்த்துருக்குறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆமாம் நீ எதுக்கு ஹீரோயினை பற்றியே கேட்குறேன், உனக்கு என்ன ஹீரோயினை பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லும்போது சேச்சா அப்படிலாம் இல்லை நான் சும்மா தான் விசாரிச்சேன்ற மாதிரி சொல்ல சரி உனக்கு வயசு எத்தனை அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் 35ன்ற மாதிரி சொல்லவும் ஓ 35 அப்போ கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு இவங்க ஒரு பிளானை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா ஒரு 2 நாளில் வந்து ஃபோட்டோ கலெக்ட் பண்ணிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் எங்கே இருப்பான்ற மாதிரி கேட்டுட்டு அடுத்ததே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போய் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறான். ஸோ ஹீரோயினை பார்க்க வரும்போது நிறைய மந்திரிச்ச தாயத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்துருப்பான். அதெல்லாம் காமிச்சு இங்கே பாருங்க பேய்கள்லாம் என்னை துரத்திட்டு வந்துட்டு இருக்குது, ஸோ நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னதும் என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கிற மறுபடியும் முதல்ல இருந்தா பேயை பார்க்க முடியும்னு சொல்றியே, எனக்கு ஏதாவது டெமோ காமி பார்ப்போம் அப்படின்னதும் நம்ம ஹீரோ சைடில் திரும்பி பார்த்து அந்த அங்கிள் பேய் இருப்பார் இல்லையா அவர்கிட்ட அவளை ஏதாவது பண்ணுங்க பயமுறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் பார்க்குறாங்க என்ன பண்ண போறான் அப்படின்னு பார்த்தா அந்த அங்கிள் பேயினால ஹீரோயினை எதுவுமே பண்ண முடியல. சாரிப்பா அவ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னதும் ஹீரோயின் இதை பார்த்துட்டு என்ன இப்போவாவது ஒத்துக்கிறியா நீ பண்றது ஸ்கேம்ன்ற மாதிரி, சும்மா எதுக்கு இந்த மாதிரி என்கிட்ட வந்து போய் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னும் போது அந்த டைம்ல ஹீரோயினுக்கு மெசேஜ் வரும். இது அங்கிள் பேய் பின்னாடி இருந்து பார்த்து ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்க ஹீரோவா அந்த மெசேஜ் என்னன்றது இங்க இருந்தே சொல்ல ஆரம்பிக்க அவ்வளவுதான் ஹீரோயின் இதை பார்த்து சாக்காகிட்டாங்க. எப்படி சொல்ற நீ இதை எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்கும்போது அதான் நான் சொன்னேன்ல நான் ஒன்றும் ஸ்கேம் பண்ணல, என்னால் இறந்தவங்கள பார்க்க முடியும், ஸோ ஈவினிங் டைம் என்னுடைய ஸ்டூடியோவுக்கு வாங்க நான் எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்றேன்ற மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுவானா. அவ்வளோதான் ஹீரோயினே ஒரு டைம் மறந்து போயிடுவாங்க. அப்படியே கட் பண்ணா நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டி மாமா மீட் பண்ண போக எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் பாட்டி மாவை பார்க்க வரியா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கோவமா பேசினாலுமே ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோயினை நினைச்சு கொஞ்சம் அப்படியே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா ஹீரோயினை பார்க்காமலேயும் இந்த பாட்டியால இருக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே 2 பேரும் பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது நம்ம பாட்டிமா அந்த போட்டோகிராஃபரை பத்தி சொல்ல உடனே ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா ஆமா நீங்க ரெண்டுக்கு கொடுத்த அந்த ரூமுக்கு போய் பார்த்தேன், உள்ள என்னன்னா பெரிய ரூமா இருக்குது, நிறைய அந்த பூவோடைய இதழ்கள்லாம் பறந்து வந்துச்சு தெரியுமா அப்படின்னதும் என்னம்மா நீ சும்மா சொல்லிட்டு இருக்கியா, அந்த ரூமை பத்தி எனக்கு தெரியாதா, அது ஒரே ரூம் மட்டும்தான், ஆமா நீ எப்போ வாடகை தர போற அப்படின்ற மாதிரி அந்த நோட்ஸ் எடுக்கிறாங்க. உடனே மறுபடியும் நம்ம ஹீரோயின் பாட்டி கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. அப்படியே அவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவனும் 3 பேரும் சேர்ந்து வீட்டை வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கேட் ஆஃப் டெட்டோடைய கதை வந்து ஓப்பன் ஆக்கி ஒரு ஆவி வந்து உள்ள வருது. யாருன்னு பார்த்தா நம்ம சர்ச் ஃபாதர் தான். ஃபாதர் நீங்களா, உங்களுக்கு கடைசி மெமரி ஏதாவது இருக்கா, போட்டோ எடுக்கணுமா அப்படின்னதும் ஆமாப்பா எனக்கு கடைசி ஒரு இது இருக்குது, என்னன்னா ஒரு வீடியோ இருக்குது அதை டெலீட் பண்ணணும் அப்படின்னும்
சொல்லும்போது அப்படியே ஷாக்காகிறாங்க. அப்புறம் என்ன, நம்ம அங்கிள் பையன் வந்து யாருக்கும் தெரியாம அந்த சர்ச்சுக்கு வந்து ப்ளூ பிரிண்ட்டை வந்து ஆட்டி போட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுமே அந்த ப்ளூ பிரிண்ட்டை காமிக்க. ஸோ இந்த வழியாக தான் போய் நீங்கள் சர்ச் ஃபாதரோடைய ரூமுக்கு போகணும். அங்கே போய் அவருடைய லேப்டாப்பில் இருக்கிற அந்த வீடியோவை டெலீட் பண்ணுங்க. ஸோ என்னால் இதில் தலையிட முடியாது, ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி போலீஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன்ல அப்படின்ற மாதிரி இந்த அங்கிள் பேய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட. நம்ம ஹீரோவும் அந்த கண்ணாடி பேய் மட்டும்தான் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். கட் பண்ண அடுத்தது நம்ம பாட்டிமா காமிக்கிறாங்க. அவங்களுடைய கடையில் நின்று வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்து கடையில் இருந்த ஒரு லேடி வந்து நம்ம பாட்டிமாட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் ஹீரோயினுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு, என்ன பாட்டிமா ஹீரோயினை பார்க்கவே முடியல கொஞ்ச நாள் அப்படின்னதும், ஆமாம் என்னுடைய பேத்தி ரொம்பவே பிஸியாக வேலை பார்த்துட்டு இருக்கால, அவளுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குதுல்ல அதனால தான் அப்படின்னதும், என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ஆனால் அவளுடைய கம்பெனிலேருந்து தூக்கிட்டாங்கன்றதை நான் கேள்விப்பட்டேனே, அந்த லாயர் ஆஃபீஸில் அவள் ஏதோ ஒரு தப்பு பண்ணதுனால அவளை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், அவள் வேலை இல்லாமல் தானே இருக்கிறா அப்படின்னதும் பாட்டியை சாக்காகிறாங்க. ஏன்னா பாட்டிக்கு தெரியாது போல் நம்ம ஹீரோயின் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்கன்றது. கட் பண்ண நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்கறதுக்காக அந்த ஸ்டூடியோ வராங்க. மெல்ல கதவை திறந்து உள்ள ஓப்பன் பண்ணி வந்தா உள்ள அங்கே நிறைய ரூம் மாதிரிலாம் இருக்குது. அதாவது கேட் ஆஃப் டெட் கூட கனெக்ட் ஆன ரூம் தான் இது. நிறைய பூவோடைய இதழ்கள் விழுற மாதிரி நிறைய செட்டப்லாம் இருக்கு. நம்ம ஹீரோயின் இதை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். இதெல்லாம் பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. அது போக அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் இல்லையா, 100 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது அப்படின்னு எல்லா ஃபோட்டோஸும் இருக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறேன், இந்த மாதிரி நான் இறந்தவங்களுடைய கடைசி நினைவுகளை ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியான ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். என்னுடைய முன்னோர்கள் ஒரு கேமராவை திருநதுனால இப்படி இதில் மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி அவனுடைய கதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டான். அது போக என்னுடைய வேலை என்னன்னா அவங்களுக்காக இந்த கதவை திறந்து விட்டுறது. அது போக சாதாரண மனுஷனால இந்த ஸ்டூடியோக்குள்ளே வர முடியாது. நான் நினச்சா மட்டும்தான் அவங்களால இந்த ஸ்டூடியோக்குள்ளே வந்து இதெல்லாம் பார்க்க முடியும், இல்லைனா அவங்களால உள்ளே வர முடியாது அப்படின்னதும் உடனே நம்ம ஹீரோயின், அப்புறம் எப்படி நான் உள்ளே வந்தேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அப்படின்னதும், அதான் எனக்கும் தெரியல, அதை தான் நான் கண்டுபிடிக்கணும். உனக்கு அப்படி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது போக உன்னை சுற்றி ஒரு வளையமும் இருக்குது, அது வந்து என்னை பேய்ங்க கிட்ட இருந்து காப்பாத்துது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பொக்கையெல்லாம் அப்படியே பறந்து வருது. என்னன்னு பார்த்தா நம்ம கண்ணாடி பேய் தான் ஹீரோயினுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு வரப்போ கண்ணாடி பேய் இருந்துக்கிட்டு, என்னை இன்ட்ரோ பண்ணு, என்ன அவளுக்கு தெரியும், நானும் அவளும் லவ் பண்ணியிருக்கோம் ஆன்லைன் சேட்டிங்ல அப்படின்னதும் நம்ம ஹீரோவும் இந்த கண்ணாடி பேயை பற்றி சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லையே அது நாங்கள் சும்மா தான் பேசினோம், அவர் தப்பாக நினச்சிக்கிட்டாரா அப்படின்ற மாதிரி சொல்ல கண்ணாடி பேயோட மனசு நொந்து போயிடுது. ஏன்னா ஹீரோயினை பார்க்கணுன்றதுக்காக தானே இத்தனை நாளாக இருந்திருப்பான், இப்போ இப்படி சொன்னதுனால நொந்து போயிட. இல்லை நீ போய் சொல்கிறன்ற மாதிரி அப்படியே பக்கத்தில் வரான். டக்குன்னு ஹீரோயினுடைய சீல்டு ஆக்டிவேட் ஆகி அவன் அப்படியே பறந்து போய் பொத்துன்னு கீழே விழுறான். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹீரோயின் அந்த இடத்த சுற்றி பார்க்குறாங்க. அந்த இடத்தெல்லாம் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. இந்த இடத்துல தான் நான் தனிமையாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்னால் வெளியே எங்கேயுமே நிம்மதியாக போக முடியாது, ஏன்னா பேய்கள் என்னை தொந்தரவு பண்ணி என்னை போட்டு தள்ளிடும். ஏன்னா இறந்து போன எல்லாராலையுமே இந்த இடத்துக்குள்ள வந்துட முடியாது, குறிப்பிட்ட கொஞ்சம் ஆன்மாவால் தான் இந்த இடத்துக்குள்ள வர முடியும். அதனால மற்ற பேய்கள் எல்லாமே அந்த கேமராவை அடைய நினைக்கும். அதனால என்ன எப்படியாவது போட்டு தள்ளி கேமரா ஆட்டையை போட்டலான்ற மாதிரி நினைக்கும். அதனால தான் நான் வெளியில் எங்கேயும் ட்ராவல் பண்ண மாட்டேன், யார் கூடயும் உட்காந்து சாப்பிட மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அவன் கூட உட்காந்து சாப்பிட்டேன். அது போக இன்னும் எனக்கு கொஞ்ச நாள் தான் டைம் இருக்குது, கொஞ்ச நாள் நான் உன்கிட்ட சேஃபாக இருக்கணும். அப்படி மட்டும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா உனக்கு உன்னுடைய ரூம் தேவையில்லை, நான் இப்போ தங்கியிருக்கிற அந்த ரூஃப் டாப் வந்து நீ இருக்கணும்னு ஆசைப்பட்டல, நான் 100 நாளில் கிளம்பிடுவேன், அதுக்கப்புறம் நீ அதை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் இதை ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோ கண்ணாடி பேய் அதுக்கப்புறம் அந்த பாஸ்டர் பேய்னு சொல்லிட்டு 3 பேரும் சர்ச்சுக்கு வெளியில் வந்து நிற்கிறாங்க. மறைஞ்சு உள்ளே போக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அவங்க கிட்ட, நீங்கள்லாம் பேய்ங்க தானே, நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்கன்னும் போது, ஐயோ இது புனிதமான இடம்ப்பா, இங்கெல்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்னதும், பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்களா, வீடியோ வச்சிருக்கும் போது அதெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததே பார்த்தீங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு 3 பேரும் அந்த பாஸ்டருடைய ரூம்க்கு என்ட்ரி ஆகிடுறாங்க. அங்கே தான் அவருடைய லேப்டாப் இருக்குது. ஸோ அந்த லேப்டாப்பில் இருக்கிற ஒரு வீடியோ அழிச்சா இவங்களுடைய வேலை முடிஞ்சிடும். ஓப்பன் பண்ணால் உள்ள பாஸ்வேர்டு கேட்கும். சரி டக்குன்னு பாஸ்வேர்டு சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, பாஸ்வேர்டா, ஐயோ மறந்து போச்சுப்பா, நான் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஓப்பன் பண்ணுவேன், இப்போ என்னால் ஃபிங்கர் பிரிண்ட்டும் வைக்க முடியாதுன்னதும் நம்ம ஹீரோ அப்படியே தலையில் அடிச்சிட்றான். ஐயோ இவரை நம்பி வந்தோமேன்ற மாதிரி இப்போ என்ன பண்ணுறதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம கண்ணாடி போய் வெளியில் யாராவது வராங்களான்ற மாதிரி எட்டி பார்த்தா ஆட்கள் வர்றதை பார்த்துடுறான். உடனே உள்ள வந்து ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க, சீக்கிரமா அந்த லேப்டாப்பை தூக்கிட்டு ஓடணும் அப்படின்னதும் லேப்டாப்பை தூக்கிட்டு பின்னாடி வழியா ஓடிடலான்ற மாதிரி பார்க்கும்போது கரெக்டாக கதவை திறந்து உள்ள ஆளுங்க வந்துடுறாங்க, வசமாக மாட்டிக்கிறாங்க. இந்த 2 பேய்களும் கையை தூக்குது, நீங்கள் ஏன்டா கை தூக்குறீங்க, நான் தாண்டா தூக்கணுன்ற மாதிரி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்க. கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினை காமிச்சா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் வந்திருக்காங்க. ஸோ என்ன மீட்டிங்னா பெரிய பெரிய லாயர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக ஒரு கெட் டுகெதர் மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் போல. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினுடைய லாயர் ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயின் இன்வைட் பண்ணியிருந்திருக்கிறான். ஸோ அதனால அப்படியே ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயின் இங்கே இருக்கிற லாயர் எல்லாத்தையுமே சும்மா பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்துக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு திமிர் பிடிச்ச பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறா. என்ன நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கிற, நீ தான் லாயரே கிடையாது, எங்க கம்பெனிலையும் இன்டர்வியூக்கு வந்த போல ஃபெயில் ஆகிட்ட போல என்னதும். நம்ம ஹீரோயினும் நான் ஃபெயிலாம் ஒன்றும் ஆகலை, நான் இன்டர்வியூவே அட்டன் பண்ணல அப்படின்னதும் அவன் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோடைய பாஸ்ட்டை வந்து ஞாபகப்படுத்தி விட்டுறா. ஸோ அதை நினச்சி நம்ம ஹீரோயின் கொஞ்சம்
அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பெரிய லாயர் வரான். ஸோ இவன் தான் லாயர், எல்லாத்துக்கும் ஒரு பெரிய லாயர் மாதிரி எல்லாருமே அவனுக்கு ரெஸ்பெக்ட் பண்றாங்க. அவன் அப்படியே உள்ள அப்படியே கெத்தா நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை பார்க்குறான். அப்படியே மெல்ல நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, என்ன மேடம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி கை கொடுக்குறாங்க. அந்த டைம்ல ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக். என்னன்னா நம்ம ஹீரோயினும் இவருக்கு கீழே தான் வேலை பார்த்து இருந்திருப்பாங்க. ஆனா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, நம்ம ஹீரோயின் வந்து எல்லாத்துலயுமே நேர்மையா இருப்பாங்க. அதனால ஒரு சில கேஸ்ல வந்து நேர்மையா இருந்ததுனால இந்த லாயருக்கு வந்து பிடிக்காம போயிருக்கும். அதனாலேயே ஹீரோயினை ஃபயர் பண்ணியிருந்திருப்பான். ஃபயர் பண்ணிட்டு, உனக்கு எந்த கேஸும் பண்ண விடாம நான் பண்ணிடுவேன், உன்னால இனிமேல் லாயரெல்லாம் இருக்க முடியாது, ஒரு கேஸ் கூட உனக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை அசிங்கமா திட்டி இருந்திருப்பான். அதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. நினைச்சு பார்த்துட்டு அப்படியே கை கொடுக்க, என்ன நீங்க எல்லாம் இந்த இடத்துல இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது கேஸ் கிடைச்சிடுச்சா என்ன? அப்படின்னா நான் இன்னுமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், உங்களுக்கு கேஸ் கிடைக்க விடாம பண்ணணும்ல, ஸோ நல்லா முன்னேறுங்க சரியா அப்படின்னு ஹீரோயினை மறுபடியும் அசிங்கப்படுத்திட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிட நம்ம ஹீரோயின் சோகமா வெளியில வராங்க. ஸோ இவளை எதுக்கு வேலையை விட்டு தூக்குனாங்க, அப்படி என்ன பண்ணாங்கன்றது தெரியல. கண்டிப்பா அவங்க டீல் பண்ண கேஸ்ல உண்மையா இருக்கணும்னு நினைச்சிருந்திருப்பாங்க. அது பிடிக்காம தான் அந்த பெரிய லாயர் வந்து ஃபயர் பண்ணியிருந்திருப்பாரு போல. ஸோ என்னன்றது போக போக தெரியும். இப்படி இருக்க வெளியில வந்து நின்று சோகமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோ இருக்கிறான், உங்க பேரை தான் சொல்றான் அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ண அடுத்த சீன்ல போலீஸ் ஸ்டேஷனை காமிச்சா ஃபாதரோடைய சிசியர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவரு நம்ம ஹீரோவை பிடிச்சி இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டாங்க போல. போலீஸ்காரரும் நிறைய கொஸ்டின் கேட்கிறாரு. எதுக்கு நீங்க ஃபாதரோடைய ரூமுக்கு போய் லேப்டாப் எடுத்தீங்க, திருட பாத்தீங்களா அப்படின்னதும், சேச்சா நாங்க திருட பார்க்கல, நாங்க வந்து அவர்கிட்ட கடன் வாங்கியிருந்தோம், அதனால தான் எடுக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு நம்ம கண்ணாடி போய் அவருடைய உடம்புக்குள்ள போயிடலான்ற மாதிரி பாக்குறான். ஆனா அவனால போக முடியல. சாரிப்பா, நான் அதிக பவர் யூஸ் பண்ணிட்டேன் முன்னாடியே, ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ அந்த இடத்துக்கு வந்த நம்ம அங்கிள் போய் வந்துக்குன்னு, எவ்வளவு தைரியமா இருந்தா நீங்களே திருடுவீங்க, உங்களை வீடியோவை டெலீட் பண்ணிட்டு தானே பண்ண சொன்னேன், லேப்டாப்பே ஆட்டையப்பட பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி நான் போலீஸ்காரனா இருந்திருக்கிறேன், எனக்கே இது சமக்கோவம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்க. அங்க வந்து இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேச இந்த போலீஸ்காரரே சாக்காகிட்டாரு. என்ன மேடம், நேத்து தான் வந்து ஹீரோக்கு அகைன்ஸ்டா பேசுனீங்க, இன்னைக்கு சப்போர்ட்டா, சரி ஓகே, இந்த லேப்டாப் வந்து அவர் ஆட்டையை போட நினைச்சாரு அப்படின்னதும் நம்ம ஹீரோ வந்து, நான் ஆட்டையை போடல, நான் கடன் கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, அப்படின்னு அந்த லேப்டாப்போடைய பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, பாஸ்வேர்டு உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பார்ல, அதை போடுங்க பார்க்கலாம் அப்படின்னதும் நம்ம ஹீரோ முழிக்கிறான். சைடில் தான் அந்த பாஸ்வேர்டு நிற்பாரு. அடே தயவு செஞ்சு பாஸ்வேர்டை சொல்லடா அப்படின்னதும் அவர் அப்படியே மறந்து போயிடுது. இருந்தாலும் கையில் அப்படியே டைப் பண்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு கடைசியில் அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு போல. இருந்தாலும் அவருக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்குது, ஏன்னா உள்ள போய் அந்த வீடியோவை பார்த்துடக்கூடாதுல்ல, அதனால தயங்கிட்டே இருக்க நம்ம ஹீரோயின் சைடில் அப்படியே சும்மா எட்டி பார்த்து, பாஸ்டர் நீங்க சொன்னா மட்டும்தான் ஹீரோவை காப்பாற்ற முடியும், நீங்க சொல்லுங்க தயவு செஞ்சுன்ற மாதிரி பேச ஃபாதரும் பார்த்தீங்கன்னா அவர் வழி இல்லாமல் அந்த பாஸ்வேர்டை சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ அதை ஓப்பன் பண்ணிட கரெக்டாக ஒரு வீடியோ தான் இருக்குது. உடனே ஒரு சிசியம் வந்து அதை கிளிக் பண்ணிட அவ்வளோதான், அந்த வீடியோ ப்ளே ஆகுது. ஸோ என்ன வீடியோனா கேபாப் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ஃபாதர் வந்து அடிக்ட் போல. இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸில் நானும் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் இந்த வீடியோ வச்சிருந்தேன், என்னுடைய ஆசைகளை வெளியே சொல்லாமல் வச்சிருந்தேன், ஏன்னா வெளியில சொன்னால் யாராவது தப்பாக நினைப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ அந்த பாட்டும் ப்ளே ஆகுது. அங்க இருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. சிசியர்களும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜாலியாக டான்ஸ் ஆட ஆரம்பிக்க ஃபாஸ்டரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் இவருடைய கடைசி மெமரி போல. ஸோ அந்த இடமே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு கலகலப்பாக இருக்குது. கட் பண்ண அடுத்தது நம்ம பாட்டியை தான் காமிக்கிறாங்க. அவங்க நம்ம ஹீரோயினை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஹீரோயின் வேலைக்கு போகிறாங்கன்ற மாதிரி தான் நினச்சிட்டு ஹீரோயின் கிட்ட ரெண்ட் எல்லாம் கேட்டிருந்திருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காளா, நான் அவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனே, நான் என்ன பண்ணுவேன்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணேன். இந்த சைடு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இப்போ தனியாக பேசிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து, இப்போவாவது என்ன நம்புறியா, நான் பேய்களை பார்க்க முடியுன்றத அப்படின்னதும், இதுக்கப்புறம் நம்பாமல் இருந்தால் நான் தான் முட்டாள் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, அப்படின்னா நீ எனக்கு பாதுகாப்பு கொடுப்பியா அந்த சேஃபான வளையத்துக்குள்ளே வச்சு அப்படின்னதும் ஹீரோயினும், சரி வாங்க நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே, உனக்கு என்ன வேணும், பீரா இல்லைன்னா வேற ஏதாவது ட்ரிங்க்ஸ் அடிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இல்லை என்னால் இது அடித்தா நான் ரொம்ப வீக் ஆகிடுவேன், அப்போ பேய்கள் வந்து என்ன அட்டாக் பண்ணிடும் அப்படின்னதும் உடனே நம்ம ஹீரோயின் கொஞ்சோண்டு நம்ம ஹீரோக்கு ஊற்றி வச்சுட்டு, நீங்கள் தான் இப்போ சேஃப் ஜோனுக்குள்ளே இருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோவும், நீங்கள் இன்னுமே உங்களுடைய பதிலை சொல்லலையே, நீங்கள் எனக்கு பாதுகாப்பாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது இப்போ தான் நம்ம ஹீரோயின் ஓப்பனாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ப்ரீவியஸில் நான் பண்ண ஒரு சின்ன தப்புனால ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாரு, ஒருவேளை நான் அவரை தப்பாக ஜட்ஜ் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா அவர் கண்டிப்பாக ஜெயிலுக்குள்ளேயே இருந்திருப்பாரு, அவர் சேஃபாக இருந்திருப்பாரு. ஸோ என்னால் தான் அவர் இறந்து போயிருக்காரு, அதை நினச்சி நான் இப்போவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்படி இருக்க ஒருத்தனை பாதுகாக்கிற இது எனக்கு கிடைச்சதுன்னா, என்னால் ஒருத்தன் சேஃபாக ஃபீல் பண்ணா அது எனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு லைட்டாக ஹேங் ஓவரில் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அதை அப்படியே பார்க்குறான். கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம பாட்டிமா வந்து சோகமாக ஹீரோயினை பார்க்க வராங்க. ஹீரோயின் வந்து அப்படியே வெளியில் அந்த டென்ட்லேயே படுத்துருந்துருப்பாங்க, ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயினை பார்த்து, நீ வேணா என் வீட்டுக்குள்ளே வந்து படுத்துக்கலாம், நான் இன்னொரு வாட்டிலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னும் போது நைஸாக கேட்டுக்கிட்டே ஹீரோயின், இந்த 2
2 நிமிஷத்தில் ஓடி வந்துடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு ரூம்குள்ளே போயிட்டு பாட்டி மடியில் வந்து படுத்துக்கிறாங்க. ஸோ பாட்டியும் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. நீ வேணா என்னுடைய கடைக்கு வந்துட்டுறியா, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது, ஏன் என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லலை அப்படின்னதும், இல்லை பாட்டி நான் அதை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை, ஸோ அதனால தான் அப்படின்னும் போது பாட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனலாக பேசுகிறாங்க. இப்போ அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில் நம்ம பாட்டி வேகமாக அந்த பக்கத்து கடைக்காரிக்கிட்ட தான் போய் அந்த கம்பெனி எங்கே இருக்குதுன்னு தெரியுமா, அதோடைய அட்ரஸை கொடு அப்படின்னு டென்ஷனில் கேட்குறாங்க. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த லாயர் ஆஃபீஸ்க்கு தான் போகிறாங்க. கையில் ஏதோ பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. எதுக்குன்னா அந்த லாயர் வந்து நம்ம ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட பேசி மறுபடியும் நம்ம ஹீரோயினை எப்படியாவது வேலைக்கு சேர்த்துடலான்ற மாதிரி தான் போயிட்டு இருந்திருப்பாங்க. அங்கே அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட நான் அந்த லாயரை மீட் பண்ணணும் அப்படின்னதும், இல்லை மேடம் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் நாங்கள் மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, இல்லை நான் கொஞ்ச நேரத்தில் அவர்கிட்ட பார்த்து பேசிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக செக்யூரிட்டி வந்து பாட்டியை பிடிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துல அந்த லாயரும் போவார். எல்லாருமே அவருக்கு தலை வணங்குறாங்க. பாட்டியும் இவர் தான் அந்த லாயரா அப்படின்னு சொல்லிட்டு, நில்லுங்க நான் அவங்க கிட்ட பேசணும், ஹீரோயின் என்னுடைய லாயர் தான், அவளை பற்றி தான் பேசணும் அப்படின்னதும் அவர் அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆகி இந்த பாட்டியை பார்க்குறாரு. இருந்தாலும் கண்டுக்காம அப்படியே போயிட்டுறாரு. ஸோ பாட்டியை வெளியில் கொண்டு வந்து விட்ட அந்த செக்யூரிட்டியும், பார்த்து வீட்டுக்கு போங்க பாட்டி, இங்கெல்லாம் வராதிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க, நான் கண்டிப்பாக அவரை மீட் பண்ணுவேன், நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு நான் டெய்லி வருவேன் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பஸ் வந்துடும். ஐயோ அந்த பஸ்ஸை விட்டா இன்னும் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பஸ் வரும், வேகமாக பஸ்ஸில் ஏறணும்னு சொல்லி ஸ்டாப்புக்கு வேகமாக ஓடி வந்து அந்த பஸ்ஸில் ஏறுறாங்க. நல்ல வேலை அவரும் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆனால் இந்த பாட்டி ஓடி வந்த மயக்கத்தில் படியிலேருந்து அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. அவ்வளோதான். சுற்றி இருக்கிற எல்லாருமே என்னாச்சுன்ற மாதிரி வேகமாக வந்து பார்க்க பாட்டி மறுபடியும் கண் முழிச்சிடுறாங்க. ஐயோ இதை நான் அவருக்கு கொடுக்க தானே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த கேக்கெல்லாம் பறக்க ட்ரை பண்ணும்போது மறுபடியும் மயக்கம் வந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. ஸோ கட் பண்ண இந்த சீன் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவளுக்கு புதுசாக ஏதோ ஒரு கேஸ் வந்திருக்கும் போல. ஸோ அதை நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. நல்ல வேலை கடைசியாக நமக்கு ஒரு கேஸ் வந்துருச்சுரா அப்படின்னு சந்தோஷப்படும் போது அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்போ பேக்ரவுண்டில் மரணம்ன்றது நம்ம எதிர்பார்க்காததை விட சீக்கிரமாக கூட வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் நமக்கு தெரியுது பாட்டி வந்து இறந்துட்டாங்க போல. அவ்வளோதான். அழுதுகிட்டே நம்ம ஹீரோயின் ஓடுறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா அவள் அவனுடைய ஸ்டூடியோவில் இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினுடைய பாட்டி வராங்க. பாட்டி நான் தான் உங்களை ஃபோட்டோ வாங்க வர்றதுக்கு நாளைக்கு தானே வர சொன்னேன், இப்போ எதுக்கு வந்தீங்கன்ற மாதிரி கேட்கும்போது அவங்க அமைதியாகவே இருக்க. அப்போ தான் அந்த கேட் மூடுறத நம்ம ஹீரோ பார்க்குறான். ஸோ இப்போ தான் இவனுக்கே தெரிய வருது நம்ம ஹீரோயின் இறந்துட்டாங்கன்றது. அவ்வளோதான். அப்படி ஒரு மாதிரி ஷாக்கிங்லேயே பார்க்க இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. பயங்கர பதற்றத்தில் பரபரப்பாக வேகமாக வீட்டுக்கு ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வரும்போது பாதி தூரத்துலேயே அவங்களுக்கு தலை சுற்றிடுது. அப்படியே கீழே உட்காந்து பாட்டி நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்க கரெக்டாக சிக்னலும் போட்டுட. ஆனால் நல்ல வேலையாக நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினை சைடில் கொண்டு வந்துடுறான். சேஃபாக இருக்க மாட்டியா அப்படின்னதும் நம்ம ஹீரோயினும் அழுதுகிட்டு, நீ என்னுடைய பாட்டியை பார்க்கலல்ல, உண்மையை சொல்ல என்னுடைய பாட்டியை நீ பார்க்கலன்னு சொல்லிட்டு அப்படின்னு கதறி அழுகிறாங்க. அதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ செமையாக இருந்துச்சுல்ல. போக போக இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு நாளைக்கு நான் எப்படியாவது 2 வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் என்ன பண்ண போறா, அவளுக்கு அப்படி என்ன பவர் இருக்குது, நம்ம ஹீரோ மற்ற பேய்ங்க கிட்ட இருந்து தப்பிச்சானா இல்லையா அப்படின்றதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் இருக்குது. அது போக வாட்ஸ்அப் சேனல்லே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.